ஹரே கிருஷ்ணா. 6ஆம் காண்டம் அத்தியாயம் 15 சித்திரகேதுவிற்கு நாரதரும் அங்கீரரும் உபதேசித்தல். இந்த அத்தியாயத்துல விவரமா பார்க்கலாம். இது வரைக்கும் சித்திரகேது மன்னன் தன்னுடைய குழந்தையை இழந்து அழுது கொண்டிருக்கிறத பாக்குறாங்க. ஏற்கனவே சித்திரகேது மன்னனுக்கு குழந்தை வர்றதுக்கு உதவி புரிந்த அங்கீர ரிஷியும் நாரதரும் வேற அவதூதர்களை போல, அவர்கள் நாரத முனிவரை போலயோ அங்கீர ரிஷி போல வரல, ஒரு சாதுக்களை போல அங்க வராங்க. அங்க பாக்குறாங்க சித்திரகேதுனுடைய நிலைமை மிக மோசமாக இருக்கிறது. அங்க குழந்தை செத்து போய் கிடக்குது. இவரும் செத்த போன மாதிரி கீழே விழுந்து மயங்கி விழுந்து அந்த சோகத்தில் தன்னை மறந்து நிலையில் இருக்கிறார். அப்ப இந்த அங்கீர ரிஷியும் நாரத முனிவரும் சித்திரகேது மன்னன் கிட்ட பேசுறாங்க. அரசே, நீங்க எதுக்காக இதெல்லாம் கஷ்டப்படுறீங்க? இப்ப இறந்த உடல் உமக்கு என்ன உறவு? இந்த இறந்த உடலுக்கு உம்முடன் என்ன உறவு? தந்தையாகவும் மகனாகவும் உறவு கொண்டிருப்பதாக இப்போது நீர் கூறக்கூடும். ஆனால் இந்த உறவு முன்பு இருந்தது என்று நினைக்கிறீர்களா? உண்மையாகவே இப்போது இருக்கிறதா? எதிர்காலத்தில் இது தொடருமா? அவங்க கேக்குறது இருக்கிற அந்த போன அந்த ஜீவாத்மா இல்ல. இப்ப ஏன்னா உடல் அந்த உடலை நோக்கிதான் அழுது கொண்டு இருக்கிறார். சித்திரகேது என்ன நினைக்கிறார்? இந்த உடல் எனக்கு சொந்தமானது, இந்த மகன். ஆனா ஜீவாத்மா அல்ல. ஜீவாத்மா பத்தி கவலைப்படல. ஜீவாத்மா தான் நான் இந்த உடல் அல்ல, ஆத்மான்னு நினைச்சா அழுக வராது, இவ்வளவு துயரம் வராது. பிரிவு துயர் இருக்கும், ஆனா இவ்வளவு துயரம் வராது. அதனால இவர் கேக்குறாரு, எதுக்காக இந்த உடலுக்காக அழுறீங்களா? இந்த உடலுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறார். ஆத்ம ஞானத்தை ஆரம்பிச்சுட்டாங்க ரெண்டு பேருமே. அரசே, அதுக்கு அவங்க என்ன விளக்கம் சொல்றாங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்லோகம். பதம் 3. அரசே, சிறு மணல் துளிகள் எவ்வாறு அலைகளின் வேகத்தினால் சில சமயங்களில் இணைந்து சில சமயங்களில் பிரிகின்றனவோ அவ்வாறே ஜட உடல்களை ஏற்றுள்ள ஜீவராசிகள் காலத்தின் வேகத்தினால் சில சமயங்களில் இணைகின்றன, சில சமயங்களில் பிரிகின்றனர். இந்த ஆற்றுல பாத்தீங்கன்னா ஆற்று மணல் அது வேற ஒரு இடத்துல கூட பாகவதத்துல சொல்லப்படும். இந்த சக்கைகள்லாம் பாத்தீங்கன்னா ஆற்றுல அடிச்சிட்டு வரும். அதுக்கு அந்த சேரு சகதி அதெல்லாம் அந்த சக்கைகள்லாம் ஒரு கும்பலா நிக்கும். ஒரு அலை அடிக்கும், அதெல்லாம் பிரிஞ்சு 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 போகும். திருப்பியும் வேற இடத்துல போய் கும்பலா போகும். அது பாகவதத்துல இன்னொரு இடத்துல வருது. இது இங்க சிறு மணல் துளிகள் அலைகளின் வேகத்தினால் இணைகின்றது. ஆத்துல பார்க்கலாம், இல்ல இதுல கூட பார்க்கலாம், நீங்க கடல்ல கூட பார்க்கலாம். மணல் சேரும், இன்னொரு அலை அடிச்சுதான் அதெல்லாம் பிரிஞ்சு போயிடும், வேற எங்கேயாவது போயிடும். அப்படிதான் மனித உறவுகள் கூட. இவ்வளவு நாள் நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கிறோம். நம்ம எவ்வளவோ பேரை சந்திச்சிருக்கோம், எவ்வளவோ பேரோட நெருங்கி இருக்க வேண்டி வந்திருக்கும். ஆனா ஒரு காலகட்டத்துல அந்த நெருக்கம் எல்லாம் விலகி போயிடும். அவங்க எங்கேயாவது போயிடுவாங்க, நாம எங்கேயாவது போயிடுவோம். அவங்க மரணம் கூட அடைந்து விடலாம். இந்த மாதிரி எவ்வளவோ உறவுகள் வரும் போகும். இந்த உலகத்தினுடைய நியதி அப்படிதான். பிரபுபாதர் ரொம்ப இந்த பொருளுரையெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆழமா கொடுக்கிறாரு. நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமே தேகாபிமானம். அபிமானம் தேகாபிமானம் அப்படின்னா நான் இந்த உடல்னு நினைச்சுக்கிறது. இந்த உடல் பௌதிகமானது, இந்த உடலுக்குள்ள ஆன்மீக ஆத்மா இருக்கிறது, இதெல்லாம் நம்மளுக்கு புரியறதே கிடையாது. நான் இந்த உடல்னு நினைச்சு செயல்படும் போதுதான் எல்லா கஷ்டத்தையும் வருது. பௌதிகமா நம்ம இருக்க கஷ்டங்களும் அப்படியே இருக்கும். நிறைய கஷ்டங்கள் வரும், அதனால துன்பங்கள் வரும். நான் இந்த உடலுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கு சம்பந்தம் மேலதான் இருக்குன்னு நம்ம நினைக்கும் போதுதான் நமக்கு துன்பங்கள் குறைய ஆரம்பிக்கும். இல்லைன்னா துன்பங்கள் அதிகமாயிடும். அறியாமைய வச்சோம்னா நிறைய துன்பங்கள் வரும். பிரபுபாதர் இங்க தேகினோ அஸ்மின் யதா தேகோ கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகான் தர பிராப்திர் தீரஸ்தத்ர நாம் உய்யதி. இந்த உடல் பாருங்க, பிறந்ததுல இருந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு இளமையா ஒரு சின்ன பிராயத்துல இருக்கிறான், அப்புறம் ஒரு இளைஞன் ஆகுறான், அப்புறம் நடுத்தர வயதுக்கு வரான், அப்புறமா முதுமை அடைகிறான், அப்புறமா அவன் செத்து போறான். ஆனா அந்த எல்லா நிலைகளிலும் அந்த மனிதன், அந்த ஜீவன் அதேதான். மாறுகின்றது உடல் தான். இப்ப உடல் மாற்றத்தினால தீரன் என்பவன் கவலைப்படுவதில்லை. உடல் மாற்றம்ன்றது இந்த உலகத்தினுடைய நியதி.
உடல் மாறிக்கொண்டுதான் இருக்கும். 6 மாற்றங்களை அடையக்கூடியது இந்த உடல். ஆனா பல பரிமாணங்களை இந்த எல்லாரும் மியூட் பண்ணிடுங்க. இந்த பௌதிக மாற்றங்களை இந்த உடல் அடைந்தே ஆக வேண்டும், அடையும். அதை வச்சு நம்ம அதனால உடலோட நம்ம சம்பந்தப்படும் போது துன்பங்கள் அதிகரிக்கும். எப்படி இந்த விதைகள், இது 4வது பதமும் ஒரு முக்கியமான பதம். இதுல நாரத முனிவரும் அங்கீரரும் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப விதை விதைக்கிறோம் உலகத்துல, நம்ம மண்ணுல போடுறோம். சில விதைகள் முளைக்கும், சில விதைகள் முளைக்காது, சில விதைகள் அடிச்சுன்னு போயிடும். இப்ப பூமி நல்லா இருக்கலாம், விதை நல்லா இல்லாம போயிடலாம். பூமி நல்லா இல்லாதனால விதை நல்லா இல்லைன்னா வளராது. ஏதாவது ஒண்ணுத்துல பிரச்சனை இருந்தா வளராது. இல்ல பிரச்சனையே இருந்தாலும் இல்லைனாலும் சில நேரங்கள்ல வளரும். அதே போல சில பேருக்கு குழந்தைகள் பிறக்கும், சில பேருக்கு குழந்தைகள் பிறக்காது. இத பத்தி பேசும்போது பிரபுபாதர் இங்க ரொம்ப அழகா பேசுறாரு. எவ்வளவு ராணிகள் வச்சிருந்தாலும் குழந்தை இல்லை சித்திரகேதுக்கு, ஏன்னா அங்க விதியில இல்லை. அதே போல பிரபுபாதர் விதியில உனக்கு குழந்தை இருக்கணும்னா பிரபுபாதர் எழுதுறாரு பாருங்க. இப்ப கருத்தடை முறைகளை பயன்படுத்தினாலும் குழந்தை வரணும்னா வருது. சில குழந்தைகளை கருவிலேயே கலைக்கிறதுக்கும் இந்த நவீன அறிவியல் கொண்டு மக்கள் குழந்தைய கருவிலே கூட அழிக்கிறாங்க. ஆனாலும் மீறி பிறக்கிற குழந்தைகள்லாம் கூட இருக்குது. நாம பார்த்தோம் சமீபத்துல, நான் ஒரு இடத்துல பார்த்தேன், ஒரு செய்தியில குழந்தைய பெத்து சாக்கடையில விசிறி அடிச்சிட்டாங்க. அந்த சாக்கடையில குழந்தை உயிரோடு தான் இருந்தது. அப்புறம் யாரோ ஒருத்தர் போய் அதை கை விட்டு இன்னும் குழந்தை சத்திரம் கேக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து வளர்த்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்படுறோம். இப்போ ஒரு ஜீவன் இந்த உலகத்துல வரணும், பிறக்கணும் அப்படின்னும் போது கிருஷ்ணருடைய விருப்பம் அந்த ஜீவனுக்கு தலை எழுத்து இந்த உலகத்துல பிறக்கணும், வளரணும்னு இருந்தா எதை மீறியும் அந்த ஜீவன் இந்த உலகத்துக்கு வரும். சமீபத்துல ஒரு விஷயத்த நான் கேள்விப்பட்டேன். ஒரு தம்பதியினர் ஒரு குழந்தையை கருவிலே கலைச்சிடுறாங்க. அவங்களுக்கு அப்புறம் முதல்ல எல்லாம் பண்றாங்க இல்லையா, இளமையா இருக்கும் போது குழந்தை வேண்டான்னு கலைப்பாங்க, அப்புறமா வேணும்னும் போது பெற்றுப்பாங்க. ஆனா அதே குழந்தை அவர்களுக்கு மீண்டும் பிறந்துதான், எந்த குழந்தை அவங்க கலைச்சாங்களோ. ஆனா அந்த குழந்தை அவர்களுக்கு பழிவாங்கும் நோக்கத்தோட, என்ன முன்னாடி கொன்னுட்டல்ல, இப்ப நான் உன்னை பழி வாங்குவேன்ட்டு அவர்கள் குழந்தையாகவே அவர்கள் கிட்ட மிகவும் முக்கியமாக தாயிடம் இந்த குழந்தை மிக கடுமையாக நடந்துதான். மிக கடுமையாகவும் வித்தியாசமாகவும் நடந்ததை அவங்க ஜாதகெல்லாம் பார்க்கும்போது ஒரு கை தேர்ந்த நிபுணர் ஜாதகாரர் அவர் சொன்னார், இது நீ இதற்கு முன்னாடி அழிச்ச குழந்தை திரும்பி உன்னை பழி வாங்குதுன்னு சொல்றாங்க. சோ அதனால கர்ம வினைகள் பரம புருஷரின் மேற்பார்வையின் கீழ் இந்த கர்மம் பண்ணிட்டோம் இல்லையா, அதுக்கேத்த நல்லது கெட்டதை பகவான் பிரித்து கொடுக்கிறார். அததான் சொல்றார். இப்ப இதெல்லாம் இந்த ஏற்பாடுகள்லாம், குழந்தை வருதா வரலையா, செடி முளைக்குதா முளைக்கலையா, இந்த உலகத்துல நல்லது நடக்குது கெட்டது நடக்குது, எல்லாம் அவரவர் கர்ம வினை, ஒட்டுமொத்த கர்ம வினை பகவானுடைய மேற்பார்வையின் கீழ் நடக்கிறது. இவ்வளவு புரிஞ்சுக்கிட்டோமா? இப்ப என்கிட்ட எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டோமா, என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோமா? நம்ம பண்ண வேண்டியது என்ன? பிரபுபாதர் எழுதுறாரு, அந்யாபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாதி அனாவிருத்தம் அனுகூலியன கிருஷ்ணானு சீலனம் பக்தி உத்தமா. நம்ம உத்தமமான பக்தி தான் செய்யணும். இந்த தேகத்து மேல நம்ம வச்சிருக்கிற பற்றுதல், இதற்காக செயல்படுதல், இதெல்லாம் விடுத்துட்டு எந்த ஒரு ஆசையும் அந்நிய அபிலாஷிதா சூன்யம். இந்த ஸ்லோகத்தை பிரபுபாதர் நிறைய மேல்கோள் காட்டுறார். தூய பக்தியத்தான் பிரபுபாதர் நமக்கு கொடுத்தார், வேற எதுவும் கிடையாது. இது கிடைக்குமா, அது கிடைக்குமா, புகழ் கிடைக்குமா, பணம் கிடைக்குமா, இந்த உலகத்துல நல்லா வாழ்வோமா, அப்படிலாம் இல்லை. எந்த ஒரு அபிலாஷை, எந்த ஒரு பௌதீக ஆசைகளையும் நம்ம இதயத்துல இருந்து எடுத்துட்டு கர்மத்துக்கு ஞானத்துக்கு, கர்ம ஞான அந்த ஆசைகள், ஞான கர்மாதி அனாவிருத்தம், அதெல்லாம் எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் வேண்டாம. ஆனா எந்த ஆசையை வச்சுக்கணும்னா அனுகூலியன கிருஷ்ணானுசீலனம். கிருஷ்ணருக்கு எது நல்லது, எது பிடிக்குமோ, கிருஷ்ணர் எதை விரும்புகிறாரோ அதை நான் செய்து, அதுதான் பக்தி உத்தமா. அனுசீலனம் பக்தி உத்தமா, அதுதான் மிக உயர்ந்த பக்தர். அதனால இதை நம்ம செய்யும் போது எல்லாமே கிருஷ்ணருடைய விருப்பப்படிதான் நடக்குது.
அப்ப நான் ஏன் விருப்பம்னு வைக்காம அவருடைய விருப்பம்னு செயல்படும் போது காரியங்கள் ஜெயமாக நன்றாக நடக்கும். அதனால இவர் கேட்கிறார், இந்த அரசே, நீரும் உமது ஆலோசகர்கள், மனைவிகள், மந்திரிகள் ஆகிய நாங்களும், மேலும் இப்போது பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள அசைவன அசையாதவனை ஆகிய நாம் அனைவரும் தற்காலிகமான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். நாம் பிறப்பதற்கு முன் இச்சூழ்நிலைகள் இருக்கவில்லை. நம் மரணத்திற்கு பிறகும் இச்சூழ்நிலைகள் இருக்காது. எனவே இப்போதுள்ள நம் சூழ்நிலை பொய்யல்ல என்றாலும் நிரந்தரமானது அல்ல. இப்ப இதுக்குதான் பிரபுபாதர் ஒரு மாயாவாத தத்துவத்தை எடுத்து அது எப்படி தவறுன்னு சொல்றார். இந்த உலகத்தை மாயாவாதிகள்லாம் பொய்ன்னுவாங்க. அதுதான் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யம். மித்யா அப்படின்னா பொய்யானது, பிரம்ம சத்தியம், பிரம்மன் அப்படின்றது உண்மையானது, சத்தியம்னா உண்மையானது, ஜெகன் இந்த உலகம்ன்றது பொய்யானது அப்படின்னு. உலகம் பொய்யானது கிடையாது, நிரந்தரமற்றது. இந்த உலகத்துல மாற்றங்கள் நிரந்தரமானவை. இந்த உலகத்துல மாறிக்கொண்டே இருக்கும். இது நிரந்தரமா இருக்காது. நிரந்தரமா இங்க வாழ முடியாது, நிரந்தரமா சுகமா இருக்க முடியாது, நிரந்தரமா துன்பப்பட முடியாது. மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இது பொய்யானது கிடையாது, நிரந்தரமற்றது. அததான் இங்க பிரபுபாதர் சொல்றார். அப்போ சில நேரங்கள்ல நமக்கு ஏற்படுற துன்பங்கள் இன்பங்கள்லாம் கனவுகள்ல வர மாதிரி. இப்ப நம்ம கனவு காண்றோம், அந்த கனவு காணும் போது துன்பம் வருது, ஒரு புலி தெரிச்சுது, நிஜமாகவே நாம் துன்பப்படுகிறோம். ஆனா கண்ணு விழிச்சு பார்க்கும் போதுதான் இது கனவுன்னு புரியுது. அதே போலதான் நம்ம ஆன்மீக கண் விழித்து பார்க்கும் போது இப்ப நம்ம ஒரு பௌதிக சூழ்நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறோம், இதுல இருந்து நம்ம விடுதலை ஆவோம். கனவு காணும் போது அதுல இருந்து விடுதலை ஆவறது தெரியாது, பயப்படுவோம், நல்ல பயங்கர பயப்படுவோம். கண்ணை திறந்தாதான் அது கனவுன்னு தெரியும். அதே போல நாம் ஆன்மீக கண்ணை திறக்கும் போதுதான் இது கனவுன்றது புரியும், இந்த தேகத்துக்கான விஷயங்கள்ன்றது புரியும், நான் தேகத்தை நான் நினைச்சுக்கிட்டு கஷ்டப்படுகிறேன்றது புரியும். அதே போல அவர் இன்னொரு விஷயத்த 6வது பதத்துல சொல்றாங்க. எல்லாத்துக்கும் உரிமையாளர், எல்லாத்தையும் கட்டுப்படுத்துபவர் பரமபுருஷர். இந்த உலகத்துல இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் பகவான் அவ்வளோ, ஏன்னா அங்கதான் அவருடைய ஆதிக்கம் நிறைய. இந்த உலகத்தை அவ்வளோ படைச்சு காத்து அழிக்கிறார். ரொம்ப ஒரு சிறுவன் எப்படி அவன் மணல் வீடு கட்டுறான் பாருங்க, கடற்கரை ஓரமா சின்ன பசங்க எல்லாம் மணல் வீடு கட்டும். ஆனா அதுல அவ்வளவு முக்கியத்துவம், அதே மெரிக்குங்க, கழிச்சு விட்டுருங்க, அதுங்களே வீடு கட்டும், அதை கழிச்சு விட்டுருங்க. அந்த மாதிரி பகவான் இந்த பௌதிக உலகத்தை படைக்கிறார், அழிக்கிறார். அந்த சிறுவன் மாதிரி அந்த காலப்போக்குல எல்லாத்தையும் அழிச்சிடுறார், எல்லாத்தையும் பார்க்கிறார். ஆனா இந்த மனிதன் என்ன நினைக்கிறான், இது பகவானுடைய செயல். ஆனா மனிதன் நான் நினைக்கிறான், என்னுடைய காரியங்களுக்கு நான் தான் இந்த உலகத்துல எல்லாமே செய்யறேன். இந்த எண்ணத்தை நம்ம எடுத்துடணும். பிரகிருத்தே கிரியமானானி குணை கர்மானி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாகும் இதி மன்யதே. நம்ம ஆசைப்பட முடியுமே தவிர எந்த ஒரு விஷயத்தையும் இது செய்யலாம், அது வேணும், இது வேணும்னு ஆசைத்தான் நம்ம படுறோம். ஆனா செய்யறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த தேகத்தை கொண்டு காரியங்களை செய்யறோம். ஆனா அந்த தேகம் உங்கள்தா இல்ல, இது ஜட இயற்கைக்கு சொந்தமானது. இந்த தேகம் ஜட இயற்கை, பகவானுடைய இன்னொரு சக்தி, ஜட சக்தி, அதுல இருந்து வந்ததுதான் இந்த தேகம். அதனால நான் இந்த தேகத்தை கொண்டு செய்யும் போது நான் என்ன நினைக்கிறேன், நான் செய்யறேன். ஏன்னா இந்த தேகம் எனக்கு சொந்தமானது, இந்த தேகம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இது ஒரு இயந்திரம், இது உங்களுக்கு தற்காலிகமாக கொடுக்கப்பட்டது. அதனால செய்யறது நான் தான் அப்படின்னு அகங்கார விமூடாத்மா, இந்த தேகமே நானு நினைச்சுக்கிறேன், இந்த முட்டாள் ஆத்மா நான் தான் செய்யறேன் அப்படின்னு நினைச்சுக்கிறேன். நீ செய்ய வைக்கப்படுகிறாய், உன்னுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நீ செய்ய வைக்கப்படுகிறார். அததான் இங்க சொல்றார். அதே போல இந்த உடல் எப்படி விதையில இருந்து செடி வருது, அது போல இந்த உடலுக்கு நம்ம கருவி, ஒரு குழந்தைய பெத்துக்கிறோம்னா அந்த குழந்தைக்கு உடலை தாய் தந்தையர் தான் தராங்க, உடல் பெறுவதற்கு காரணமாகிறார்கள். ஆனா மூல காரணம் அப்படின்னு பார்க்கும்போது கர்ம வினையும் பகவானும் தான் மூல காரணம். இந்த பௌதிக ஜீவராசிகள் நித்தியமானவர்கள், அது படைக்கப்படுவதில்லை, உடல் தான் படைக்கப்படுது. உடல் தோன்றுகிறது, ஆண் பெண் இணைவுல தோன்றுகிறது. ஆனால் ஜீவராசி படைக்கப்படுறது கிடையாது. கர்ம வினை இருக்கிறதுனால இந்த உடலை ஏற்றுக்கொண்டு இங்க
அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிக்கிறான். இப்போ பிரபுபாதர் இங்க வந்து பொருளுரையில எழுதுறாரு, 2 சக்தி இருக்கு பகவானுக்கு, பௌதிகம் ஆன்மீகம். ரெண்டுமே பகவானுடைய சக்தி தான். உயர்ந்த சக்தி, தாழ்ந்த சக்தி. பௌதிகம் வந்து தாழ்ந்த சக்தி, ஆன்மீகம் வந்து உயர்ந்த சக்தி. இப்ப இந்த ஜீவன் வந்து ஆன்மீகமானது. ஜீவனுக்கு வந்து அழிவு கிடையாது, ஜீவாத்மாக்கு அழிவு கிடையாது. ஆனா எப்போ அந்த பௌதிகமான இந்த உடலை ஏற்கிறதோ அப்ப தேகாபிமானத்துல நானே இந்த தேகம்ன்ற ஒரு எண்ணத்துல வந்து கஷ்டங்களை அனுபவிக்கிறது அப்படின்னு அவங்க சொல்றாங்களா. அப்பதான் சித்திரகேது மகாராஜருக்கு கொஞ்சம் அறிவு வருது. அப்பதான் அவர் பேசுறாரு, அப்ப நீங்க வந்து யாரு, நீங்க ஏதோ மறைச்சி கொண்டு ஒரு அவதூதர்களாக வந்திருக்கிறீங்களே, இந்த மாதிரி மேலான விஷயங்கள்லாம் சாதாரணமான மக்கள்லாம் பேச மாட்டாங்களே, நீங்க யாரு? எங்கேயுமே அதாவது இந்த பக்தர்கள்லாம் வைஷ்ணவர்கள்லாம் நாங்க மட்டும் சுகித்திருப்போம்னு நினைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணுவாங்களே, அப்ப நீங்க யாரு? நீங்க பெரிய நாரதரோ சனத்குமாரரோ இப்படி எல்லா ரிஷிகள் பேரையும் அவர் சொல்றாரு. இவங்கள யார் நீங்க? நீங்க இப்படிப்பட்ட ஒரு அறிவுரைகள்லாம் எனக்கு கொடுக்குறீங்களே, நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறார். அதுல வந்து ஒரு அருமையான ஒரு பொருளுரைய பிரபுபாதர் எழுதுறாரு. இந்த பொருளுரையில என்ன சொல்றாருன்னா, இந்த சிறந்த ஆத்மாக்கள் பிரபுபாதர் போன்ற தூய ஆத்மாக்கள்லாம் உலகம் முழுக்க சுத்தி வந்து இந்த ஞானத்தை மக்களுக்கு கொடுக்கறதுக்குன்னே இருக்கிறாங்க. ஆனா ஞானத்தை வாங்காத சில அறியாமையில இருக்கிற மூடர்கள் இருக்கிறாங்க. அங்க அது எழுதுறாங்க, யாரெல்லாம் முக்கியமா தேகாபிமானத்திலே இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் சரணே அடைய மாட்டாங்க. என்ன பிரச்சாரம் பண்ணு, என்ன பண்ணு, பிரசாதம் பண்ணு, எதுவுமே அவங்க நாமாம் துஷ்கிருத்தினோ மூடா பிரபத்யந்தே நராதம மாயா அபகிருத்த கியான ஆசுரம் பாவம் ஆசிரித்த 4 வகையான மக்கள் அசுரர்கள் சரண் அடையிறது கிடையாது. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? நான் இந்த உடலே நினைச்சுக்கிட்டு வாழறதுதான் காரணம். இந்த குணங்கள்ல இந்த ரஜோகுணம் தமோ குணத்துல சிக்கி தவிக்கிறது தான் காரணம். அப்படிப்பட்டவர்கள்லாம் வந்து வரமாட்டாங்க, பக்திக்கோ கிருஷ்ண உணர்வுக்கு வரமாட்டாங்க. இப்படிப்பட்டவர்களையும் தட்டி எழுப்பணும்ட்டு பரோபகாரம் கொண்ட தூய பக்தர்கள் வந்து அவங்களெல்லாம் வந்து தட்டி எழுப்புறதுக்கு வராங்க. அப்படிப்பட்டவர்களை பஞ்சசிக்க அப்படின்னு சொல்றாங்க, ஆச்சாரியர்கள் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? குழந்தை பிறந்தவன எப்படி இருக்கணும்? நான் சாப்பிடணும், உயிரோட இருக்கணும், அந்த எண்ணத்துலதான். அது அன்னமாய் பிராணமாய் மனோமாய் விஞ்ஞானமாய் ஆனந்தமாய் அப்படின்னு படிப்படியாதான் வளருது அதனுடைய உணர்வு, ஒரு ஜீவனுடைய உணர்வு. மிருகங்கள்லாம் விட்டுறலாம், அதுங்கெல்லாம் வெறும் அன்னமாய் பிராணமாயில தான் இருக்குது, மனோமாய் கூட கிடையாது அதுங்களுக்கு. அந்த மிருகங்கள் பறவைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சாப்பிடணும், உயிரோட இருக்கணும், உயிரை பாதுகாத்துக்கணும். அன்னமாயின்றது வந்து வெறும் சாப்பாடு பற்றி மட்டுமே நினைக்கிறது. பிராணமாயினா இது ஒரு பூச்சை கூட நீங்க போய் தொட்டு பாருங்க, பயம் இருக்கும், உயிர் மேல இருக்கிற பயம், பயந்து ஓடும். தன் பிராணனை காப்பாற்றிக் கொள்வது பிராணமாய். மனோமாயின்னும் போது மனசு வருது, மன ரீதியில எனக்கு இது வேணும் அது வேணும், அதை அனுபவிக்கணும், இது அது மனோமாய். அப்புறம் வந்து ஞானமாய், அதுக்கப்புறம் இங்கெல்லாம் கஷ்டப்படுறனே அப்பதான் அறிவு வரும். அறிவு வந்து ஏன் கஷ்டப்படுறேன்ற ஆராய்ச்சியில இறங்கும் போது ஞானமாய், அதுல இருந்து பக்தி தொண்டை எடுத்து உண்மையான ஆனந்தத்தை அனுபவிக்கிறது ஆனந்தமாய். இப்போ இந்த நிலைகள்ல இத்தனை நிலைய கடந்தவங்க என்ன பண்ணுவாங்க? உலகத்துல சஞ்சாரம் பண்ணி எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு வருவாங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் பஞ்சசிக்கன்னு சொல்லப்படுறாங்க. இப்ப இந்த இடத்துல வந்து பிரபுபாதர் வந்து பஞ்சசிக்கர்னு ஒரு ஆச்சாரியர் வந்து ஜனக மகாராஜருடைய பரம்பரையில வந்தாரு. அவர் வந்து நிறைய பிரச்சாரத்துல ஈடுபட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சொல்றாங்க. ஆச்சாரியர்களை இவங்க வந்து இவரு இப்ப சித்திரகேது மன்னர் வந்து சொல்றாரு, ஆச்சாரியர்கள்ல நீங்க யாரு அப்படின்னு கேக்குறார். நீங்க வந்து நான் அறியாமையில இருக்கிறதுல இருந்து என்னை காப்பாற்றுவதற்காக, இல்லைன்னா நான் வந்து ஒரு நாய் மாதிரி, ஒரு பன்னி மாதிரி, ஒரு கிராமத்தான் மாதிரி, ஒரு அறிவில்லாத மூடனை போல நான் இருந்தேன். எனக்கு வந்து இன்னும் நீங்க வந்து ஞான தீபம் ஏற்றி என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சரணடைறான் சித்திரகேது. இது ஒரு நல்ல திருப்பம், அவனுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல திருப்பம். எனக்கு இன்னும் ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரணடைகிறான். அதுக்குதான் பிரபுபாதர் எழுதுறார், நாம வந்து ஒரு குருவை பணியோடு சரணடைந்து அவர் சொல்றதை கேட்கறதுக்கு தயாரா இருக்கணும். அவர்களுக்கு வந்து
அவரை வேண்டி கேட்டுக்கொள்ளணும். அதுதான் ஓம் அக்ஞானதி மிரஞ்சஸ்ய ஞானாஞ்சன ஷலாக்கை சக்ஷுர் உன்மிலித்தம் என தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. என்னை வந்து அறியாமையிலிருந்து அறிவுக்கு ஞானத்திற்கு கொண்டு வரும் குருவே, இருட்டில் இருக்கிற என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வர குருவே, உன்னை நான் சரணடைகிறேன், என்னை வழிகாட்டவும்னு சொல்லிட்டு இவரு வந்து அஞ்ஞானத்திலே நம்ம பிறந்திருக்கிறோம், அஞ்ஞானத்துலதான் வளர்றோம், அறியாமையில தான் இருக்கிறோம். அறியாமைதான் முழுக்க முழுக்க நம்மை கவர்ந்து இழுக்கிறது. அறியாமையிலயும் மாயையிலயும் தான் இருக்கிறோம். நம்மை பகவான் மூலமாக வந்த ஆச்சாரியன் ஆன்மீக குரு நம்மள அதுல இருந்து விடுவிக்கிறார். அதனால நீங்க என்ன விடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்திரகேது நாரதரையும் அங்கீரரையும் கேக்குறாங்க. அப்ப வந்து இவர்கள் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அங்கீரர் வந்து பேசுறாங்க, நாங்க வந்து ஏற்கனவே வந்த அங்கீரன் தான் நான் அப்பவே உனக்கு ஆத்ம ஞானத்தை கொடுத்திருப்பேன், ஆனா நீ அனுபவப்பட்டினா உனக்கு சரியா வரும். முதல்ல நம்ம சொன்னோம்னா நிறைய பேருக்கு புரியாது. நல்ல விஷயங்களை எடுத்த உடனே சொன்னோம்னா அவங்களுக்கு புரியாது. அவங்களே அடிபட்டு வந்தாங்கன்னா தான் புரியும். அதனால அந்த அனுபவத்தை கொடுப்பதற்கு முதல்ல அவர் சொல்லியிருந்தாருன்னா, வேணாம் அந்த தேகாபிமானம் எல்லாம் வேணாம், குழந்தைய பெத்தினா கூட உனக்கு கஷ்டம்தான் வரப்போகுது, நல்ல குழந்தையா இருந்தாலும் கஷ்டம்தான், கெட்ட குழந்தையா இருந்தாலும் கஷ்டம்தான். கெட்ட குழந்தைன்னா அது கெட்டது பண்ணுது, அதனால கஷ்டம் வரும். நல்ல குழந்தையாக இருந்தாலும் பிறப்பு இறப்பு நோய் முதுமை அந்த குழந்தைக்கு வரத்தான் போகுது. அதனால எந்த ஒரு ஜீவனை இப்ப பகவான் கொடுத்தாருன்னா வாங்கிக்கலாம், கொடுக்கல அதுக்காக இப்படி புலம்பாதன்னு சொல்லி இருந்தா கேட்டிருக்க மாட்டார் சித்திரகேது. நான் வித்யா வச்சிருக்கேன்னு நான் அனுபவப்பட்ட பிறகு புரியுது. கட்டுப்படுத்துபவன் நான் அல்ல, கட்டுப்படுத்துபவன் பகவான். அவன் வந்து எனக்கு ஒரு பாடத்தை சொல்லித்தர விரும்பினான், நான் ஏத்துக்காம அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியுது. நிறைய பேருக்கு அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் பக்திக்கு வருவார்கள். அது மிகவும் கஷ்டமா இருக்குது. அடியே வாங்காம வாங்க அப்படின்னா புரிய மாட்டேங்குது. இப்ப சித்திரகேது வந்து அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் வரார். மிக பலத்த அடி. ஆனா நாரதர் அங்கீரர் அவரை தாங்கி பிடிக்கிறார்கள். பிடித்து அவருக்கு வந்து ஒரு வைராகியத்தையும் கொடுக்கிறார்கள். அதனால அவங்க சொல்றாங்க, நீ துக்கம் அடைஞ்சதுக்கு காரணம் வந்து ஆத்ம ஞானம் இல்லாததுனாலதான், அறியாமையில இருந்ததுனாலதான், நானே இந்த உடல் நீ நினைச்சதுனாலதான் உனக்கு இந்த கஷ்டம் ஏற்பட்டது. ஆனா இப்ப நீ வந்து ஆன்மீக குருவை நீ சரண் அடைஞ்சிருக்கிற. அந்த சரண் அடையும் போது அவர்கள் வந்து உன்னை வந்து காப்பாத்துறதுக்கு வழி வந்துருச்சு. அதனால நம்ம என்ன பண்ணணும்னு பிரபுபாதர் தாந்தேர சரண செவி, அதாவது பக்த சங்கம் ஆன்மீக குருனுடைய சரணை அடையிறது வந்து மிக மிக முக்கியமான விஷயம் ஆன்மீக வாழ்க்கையில. இது பௌதிக வாழ்க்கைன்னா வேற, யாரையும் சரண் அடைறது கிடையாது, நாங்களே தனியா நிக்கிறோம்ன்றது பௌதிக வாழ்க்கை. ஆன்மீக வாழ்க்கையில சரண் அடைந்து சார்ந்துதான் இருக்க வேண்டும். அதை வந்து இங்க வந்து பிரபுபாதர் வந்து நரோத்தமதாச தாக்கூரனுடைய மிக ஒரு அருமையான பாடலை வச்சு அவர் சொல்றார், எப்படி நாம வந்து குருவனுடைய உபதேசங்களை கடைபிடிக்க வேண்டும். குருவுக்கு சேவை செய்வதே என்னுடைய அபிலாஷை, என்னுடைய ஆசை. ஜனமே ஹோய் ஏய் அபிலாஷ், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் குருவுக்கு சேவை செய்யணும்ன்றதே என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வரும்போது அவர்களுக்கு ஆன்மீகத்துல முன்னேற்றம் ஏற்படுகிறது. அங்கீர முனி சொல்றாரு, நான் உங்க வீட்டுக்கு வந்தப்பவே நான் இதை செஞ்சிருக்கலாம், இந்த ஞானத்தை உனக்கு கொடுத்திருக்கலாம், ஆனா நீ வந்து பௌதிக விஷயங்களில் ஆழ்ந்திருந்தாய், அதனால என்னால உனக்கு வந்து போதிக்க முடியல. இப்போ வந்து நீ துன்பத்தை அனுபவிக்கிற, இப்ப நான் வந்து சொன்னேன்னா உனக்கு விஷயங்கள் புரியும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே துன்பத்துலதான் இருக்கிறோம். ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இந்த பாலைவனத்துல போயிட்டு ஒரு கந்தர்வ நகரம் வருமா அப்படின்னு நினைக்கிறோம். அப்படியே வந்தா கூட அது வந்து காணல் நீராட்டம் தான் இருக்கும். கந்தர்வ நகரம்ன்றது வந்து ஒரு கற்பனையான ஒரு நகரம், அதை கற்பனை பண்ணிக்கிறது. நம்ம எல்லாம் பொதுவாகவே மக்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, இது கிடைக்குமா அது கிடைக்குமா, நான் இப்படி வாழ்வேனா அப்படி வாழ்வேனான்னு கற்பனையிலேயே வாழறோம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஏதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வரத்தான் போகுது. அதனால இதுதான் இந்த பௌதிக வாழ்க்கையினுடைய நியதின்றதை நம்ம வந்து கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மன்னனுக்கு இல்லாதது என்ன இருந்தது சித்திரகேதுக்கு, ஆனாலும் கஷ்டம் வந்தது. எல்லாருக்குமே கஷ்டங்கள் என்றது வந்து கண்டிப்பானவை. இதை நம்ம வந்து இதுல இருந்து எப்படி மீளணும்னா, பகவத் பக்தி பண்ணால் ஒழிய வேற வழியே கிடையாது. வேற இதுல இருந்து விலகவே முடியாது. இல்லைன்னா தலை நோவும், கை நோவும், கால் நோவும், இடுப்பு நோவும், வயிற்று நோவும் இது உடல் கொடுக்கும். அடுத்ததுல சொல்றாங்க பாருங்க, 3 வகையான துன்பங்கள் வரும். ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம், அத்தியாத்மிகம். இந்த 3 துன்பத்தை நம்ம மனப்பாடம் கூட பண்ணி வச்சுக்கலாம்.
ஆதி தெய்வம் அப்படின்னா அந்த இயற்கை சீற்றங்களால ஏற்படக்கூடிய துன்பங்கள். ஆதி பௌத்திகம் அப்படின்னா இந்த மற்றவர்கள் மற்ற ஜீவராசிகள் நமக்கு கொடுக்கக்கூடிய துன்பங்கள், சொந்த பந்தம் ஜீவராசிகள் எல்லாம் சுத்தி இருக்கிறவங்க கொடுக்கக்கூடிய துன்பங்கள். அத்தியாத்மிகம் அப்படின்னா நாமளே நம்மளுக்கு கொடுத்துக்கிற துன்பங்கள். நம்முடைய உடல் நம்முடைய மனம் ரெண்டும் நமக்கு கொடுக்குது. நான் இந்த உடல் நினைச்சுன்னு இந்த உடல் நமக்கு துன்பத்தை தான் கொடுக்குது, மனசும் நமக்கு துன்பத்தை தான் கொடுக்குது. மனசை பற்றி பெரிய ஆராய்ச்சியை நம்ம பண்ணி கொண்டிருக்கிறோம். அதனால ஆதி தெய்வம், ஆதி பௌத்திகம், அத்தியாத்மிகம்ன்ற மூவகை துன்பங்கள். இந்த மூவகை துன்பங்கள் யாராக இருந்தாலும் வரத்தான் செய்யும். இதை நாம புரிஞ்சுக்கும் போது நான் இந்த உடல் அல்ல அப்படின்னு ஒரு கருத்தை வச்சு நான் பகவானுடைய நித்திய சேவகன் அப்படின்ற புரிதலுக்கு வரும்போதுதான் இது விலகும். இல்லைன்னா அது இருந்துகிட்டே இருக்கும். கர்மத்தினுடைய பிரகாரம் நம்ம என்னென்னவோ பண்ணியிருக்கிறோம். 84 லட்சம் பிறவிகளாக, மேல கீழே தேவர்களாக, அசுரர்களாக, மேல் லோகத்தில் கீழ் லோகத்தில் 14 ஈரேழு 14 லோகத்தில் சுத்தி கர்மங்கள் நிறைய இருக்கு, மூட்டையா இருக்கு. அது எப்படி நமக்கு பலன் அளிக்குதுன்னா பிரபுபாதர் எழுதுறாரு, கர்மனா தெய்வ நேத்திரேன. தெய்வம்னா தெய்வம், தெய்வத்தின் மேற்பார்வையில் உன்னுடைய கர்மத்திற்கு ஏற்றவாறு நல்லது கெட்டது நடந்து கொண்டே இருக்கிறது. இதுல விடுதலை ஆகணும்னா நான் இந்த உடல் அல்லன்ற ஒரு ஞான தளத்துக்கு வரணும், பகவானை சரணடைந்து பக்தி தொண்டு செய்யணும். அப்பதான் இது முடியும். இல்லைன்னா இந்த உதாரணமா ஒரு கார் வச்சுக்கிறவன், ஒரு மோட்டார் வண்டி பிரபுபாதர் எழுதுறாரு. ஒரு கார் முதலாளின்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு கார், உங்களது ஒரு கார் இருக்கு, இல்ல ஒரு வண்டி இருக்கு. அந்த வண்டி போய் எங்கன்னா மோதி அடிபட்டுச்சுன்னா உங்களுக்கு மனசு நோவும். ஏன் நோவுது? அதோட நம்ம சம்பந்தப்பட்டிருக்கிறோம். அந்த கார் வேற ஒருத்தருதுன்னா நோகாது. அந்த கார் நொறுங்கி போறதை பாக்குறோம், நோகாது. இது நம்மளுதுன்னும் போது இதுக்காக நான் நிறைய பணம் செலவு பண்ணிருக்கிறேன், கஷ்டப்பட்டு அதை வாங்கினேன். நொறுங்கி போனது காராக இருந்தாலும் என் மனம் இங்க வேதனைப்படுது. ஏன்னா அதனோட நான் சம்பந்தப்படுத்திக் கொள்கிறேன், இது எனது என்று சம்பந்தப்படுத்திக் கொள்கிறேன். அதனால எனக்கு கஷ்டம் வருது, அதனால எனக்கு பிரச்சனைகள் வருது. அதை நம்ம பார்க்கணும். அப்போ எப்போ இந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்ம மீளலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரம்மபூத பிரசன்னாத்மா நான் சோஷத்தி நான் காங்ஷத்தி சமக சர்வேஷு பூதேஷு மத் பக்தி லபத்தே பராம். இந்த நிலையில இருந்து நாம மேல நான் இந்த உடல் அல்ல, நான் ஆத்மா, அதான் பிரம்ம பூத பிரசன்னாத்மா. அப்போ அந்த நிலைக்கு வரும்போது எந்த ஒரு விஷயத்துக்காகவும் ஆசைப்படுறது இல்லை, எதிர்பார்க்கறது இல்லை. இது கிடைக்கலையா அது கிடைக்கலையேன்னு புலம்புறது கிடையாது. புலம்பல் இருக்காது, அந்த நிலையில புலம்பல் இருக்காது. கொடுக்கப்பட்ட விஷயங்களை வைத்துக்கொண்டு சமக சர்வேஷு பூதேஷு எல்லா ஜீவராசிகளையும் பகவானுடைய தொண்டர்களாக பகவானுடன் சம்பந்தப்படுத்தி பார்த்து கொண்டிருக்கும் போதுதான் பக்தி வரும் அப்படின்ற முக்கியமான ஸ்லோகத்தை பிரபுபாதரிங்க மேற்கோள் காட்டுறார். மேலும் அவர் சொல்றார், நீ இந்த உடலை விட்டதுக்கு அப்புறம் எங்க போற, நீ யாரு, நீ ஏன் கஷ்டப்படுற, இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் நீ யோசனை பண்ணி நீ ஆத்ம ஞானத்துக்கு நீ வருவாயாக. நான் உனக்கு ஒரு மந்திரத்தை கொடுக்குறேன், அந்த மந்திரத்தை நீ ஜெபிச்சனா, அதாவது நான் உனக்கு தீட்சை கொடுக்குறேன், நாரத முனிவர் சொல்றார், நான் உனக்கு அந்த மந்திரத்தை கொடுக்குறேன், நீ பகவானை நீ பார்ப்பாய், நான் சொல்றேன். இப்ப இந்த இதுலயே பார்த்துருவார் சித்திரகேது இந்த ஜென்மத்திலே பகவானை பார்ப்பார். அதற்கானதுதான் மிகப்பெரிய சத்சங்கத்தினுடைய விளைவு. இப்பதான் குழந்தை செத்து போய் அழறார். ஆனா சத்சங்கத்தினுடைய விளைவாக அவர் பகவானையே பார்க்க போறார். சித்திரகேது, நீ பகவானையே பார்க்க போற, நான் உனக்கு அந்த மந்திரத்தை கொடுக்குறேன், அதை ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். ஏன்னா இந்த சங்கர்ஷ்ணர், இப்ப சித்திரகேதுக்கு தெய்வம் சங்கர்ஷ்ணர், சிவபெருமானும் மற்ற தேவர்களும் சங்கர்ஷ்ணரை தான் சரணடைஞ்சிருக்கிறாங்க. அதனால நீ மாயையிலிருந்து விடுபட்டு அந்த மந்திரம், நான் கொடுக்கக்கூடிய அந்த மந்திரத்தை நீ ஜபிச்சு பகவானை சந்திப்பாயாகன்ட்டு சொல்லி நாரதர் முடிக்கிறார். நாரதரும் அங்கீரரும் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறாங்க. இது வரைக்கும் சொல்லப்பட்ட விஷயங்கள்ல பக்தர்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கூடுதல் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நாரதர் சொல்ற அந்த மந்திரம் என்ன மந்திரம்? அது அடுத்த அத்தியாயத்துல சொல்லப்படுது, அடுத்த அத்தியாயத்துல வரும். ஓகே மாதாஜி.
அது இந்த மாதிரி சுருக்கமான மந்திரம் இல்ல, பகவானை குறித்து புகழ்ந்து பாடக்கூடிய ஸ்லோகமாட்டம் இருக்கு, மந்திரமா இல்ல. இப்ப துருவ மகாராஜருக்கு வந்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாய கொடுக்கப்பட்டது, பிரகலாதருக்கு ஓம் நமோ நாராயணா கொடுக்கப்பட்டது. அந்த மாதிரி மந்திரமா இல்ல. நான் படிச்சுட்டேன் அடுத்த அத்தியாயம், அது ஒரு ஸ்லோகமாட்டம் இருக்கு. ஓகேங்க. மாதாஜி அதிபௌதிகம், அதி தெய்வீகம், அதி ஆத்தியாத்மிகம் கொஞ்சம் சொல்லுங்க. சின்ன விளக்கம். சொல்லுங்க. அதி தெய்வம் அப்படின்னா தெய்வம், அதி தெய்வீகம், தெய்வீகம், தெய்வம், தெய்வங்களால, இயற்கை சீற்றங்கள், தேவி தேவர்களால கொடுக்கப்படுகிற துன்பம். புரியுதா? சரி. அதி பௌத்திகம், பௌத்திகம் அப்படின்றது வந்து நம்மளை சுத்தி இருக்கிற ஜீவாத்மாக்கள், நம்ம நண்பர்கள், எதிரிகள், உறவினர்கள், மற்ற ஜீவராசிகள், கொசு, ஈ, இத மாதிரி எத்தனையோ, பாம்பு, தேளு, இதெல்லாம் மற்ற ஜீவராசிகள்னு பொதுப்படியா எடுத்துக்கலாம். அதி பௌத்திகம், மற்ற ஜீவராசிகள், அது அதி பௌத்திகம். அத்தியாத்மிகம்ன்றது நம்மளே, நம்முடைய மனம், நம்முடைய உடல். இதனால நமக்கு வர துன்பங்கள். துன்பங்களை 3 வகையா பிடிக்கிறாங்க, 3 வகையான துன்பங்கள். புரியுதா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண. துருவனுக்கு சொன்னது சொல்லுங்க, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு, பிரகலாதர் சொன்னது ஓம் நமோ நாராயணன்னு. இதுல என்ன வித்தியாசம் மாதாஜி? ஒரு காலகட்டத்துக்கு வந்து ஒரு மந்திரம் வந்து பரிந்துரைக்கப்பட்டது ஒரு பக்தர்களுக்கு. வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது, பகவானுடைய திருநாமம் தான். ஒரு யுகம், ஒரு காலகட்டம், பகவானுடைய திருநாமம். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வந்து சித்தகேது வந்து ரொம்ப துக்கத்துல இருந்தாரு. அப்ப அவரோட நல்ல கர்மத்தினாலதான் அங்கிரமணியும் நாரதமணியும் வந்து அவருக்கு உபதேசம் பண்றாங்க. கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க. சித்திரகேது இப்ப துக்கத்துல இருந்தாரு இல்லையா, பையனை இழந்துட்டு ரொம்ப துன்பத்துல இருந்தாரு. ஆமா ஆமா. அப்ப அங்கிரமணியும் நாரதமணியும் வந்து அவருக்கு வந்து உபதேசம் பண்றாங்க, அந்த துக்கத்துல இருந்து வெளியில வர உதவி செய்யறாங்க. ஆமா, இது அவங்களோட நல்ல அந்த மாதிரி. நம்மளுக்கு அது மாதிரி வரையில, நம்மளுக்கு இந்த மாதிரி சமயத்துல நம்மளுக்கு எது உதவியா இருக்கும்? நமக்கு அந்த மாதிரி எனக்கு புரியல. நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு துன்பம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து நம்மளுக்கு வந்து இது மாதிரி நாரதரோ அங்கிரரோ கண்டிப்பா எனக்கு வரமாட்டாங்க. அப்ப எனக்கு வந்து எப்படி பிரபுபாதரோட புத்தகங்களா இல்ல பக்தர்களோட உபதேசங்களா எப்படி வந்து எனக்கு உதவியா இருக்கும்? நமக்கும் உதவி இருக்கிறது, நமக்கும் உதவி கொடுக்கப்படுகிறது, நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. பிரபுபாதருடைய புத்தகம் இருக்கு, நம்முடைய ஆன்மீக குரு இருக்கிறாங்க, மூத்த பக்தர்கள் இருக்கிறாங்க. இப்ப வந்து ஒரு ஜீவன் வந்து பகவானுடைய உதவியை நாடினால், அதாவது நீங்க பௌதிகவாதிகளா கூட இருக்கலாம். நான் நிறைய பௌதிகவாதிகளை கூட பார்த்திருக்கேன். இந்த பிரச்சனைக்கு எனக்கு தீர்வு வேண்டும் அப்படின்னு தீர்மானமாக பகவானுடைய உதவியை எந்த வகையில நாடனாலும் பகவான் உதவி பண்றார், நேரடியாக வரமாட்டார். இப்ப இவருக்கு சித்திரகேதுக்கு நீங்க சொன்ன மாதிரி சித்திரகேதுக்கு நாரதரும் அங்கீரம் வந்தாரு, எனக்கு யாரும் வரலையேன்னு சொல்லக்கூடாது, நமக்கும் வராங்க. எப்படியாவது அது மிக உயர்ந்த பக்தர்கள் மூலமாக கூட வரலாம், இல்ல சாதாரண பக்தர்கள் கூட சில நேரத்துல சில வாசகங்கள் சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கையில. அப்ப அந்த அர்த்தத்தை நம்ம வந்து சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா உடனே நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும். சில நேரத்துல குழந்தைகள் கூட ஒரு வார்த்தை சொல்லும், நமக்கு அது உதிக்கும், மண்டையில உரைக்கும். ஓ, நான் பார்த்திருக்கேன். சில குழந்தைகள் கூட வந்து சில நேரங்கள்ல ஒரு சில வாசகம் பேசும். அப்ப அது நமக்கு வந்து ஓ, இது தெரியலையே நமக்கு. இதன் மூலமாக நம்ம பகவான் எப்படியாவது நம்மள வந்து காப்பாத்துவார். எப்படியாவது நம்ம பிரச்சனைகளுக்கு இது தீர்வு அப்படின்ற தீர்வை வந்து ஏதாவது ஒரு வாசகம் வரும். இல்ல சில பேர் சொல்லுவாங்க, நான் என்னுடைய ஆன்மீக குருவனுடைய வகுப்புக்கு போவேன், நிறைய கேள்விகள் இருக்கும், ஆனா நான் நினைச்ச கேள்விகளுக்கு பதில் அவர் வகுப்புல கொடுத்துருவார்.
நான் கேட்காமலே கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கும் வாழ்க்கையில நடக்கும். இப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னன்னு போது எங்க குருதேவருக்கு அந்த வகுப்புல சொல்லுவாரு, இல்ல நேரடியாவே ஒரு முறை கேள்வி நான் கேட்கவே இல்லை அவர்கிட்ட. பிரத்யேகமா பார்க்க போனப்ப ஜாகிரதை அப்படின்னாரு. ஒரு ஒரு உதாரணத்தை காட்டி எனக்கு சொல்றாரு. ஆனா நான் ஒரு பிரச்சனையில இருக்கிறேன். இப்ப ஜாகிரதை, அந்த உதாரணத்தை காமிச்சு ஜாகிரதைன்னு எனக்கு சொல்றாரு. அப்ப நான் நினைச்சிட்டேன், இப்ப இது வந்து கிருஷ்ணருடைய இதுதான், அறிவுரை தான், குரு வந்து சொல்றாரு எனக்கு அப்படின்ட்டு. நமக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்கு மாதாஜி. ஜபம் பண்றோம் நமக்கும் வந்து பகவான் வழி காட்டி கொண்டுதான் இருக்கிறார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அதி ஆத்மீகம், அதி தெய்வீகம், அதி பௌதீகம் என்று இந்த 3 துன்பங்களை சொன்னீங்க இல்லையா? இது எங்களை போன பிறப்புல செய்த கர்ம வினைக்கு ஏற்பதான் எங்களுக்கு வருதா? இப்ப அதி ஆத்மீகத்தை நான் எடுத்துக்கொள்ளலாம், கர்ம வினைக்கு ஏற்ப வருது. சுனாமி அல்லது சூறாவளி போன பிறவில நம்ம போன பிறவில நம்ம செய்த நல்லது கெட்டதுக்கு ஏத்த மாதிரி அத வந்து ஒரு பேலன்ஸ்டு சிஸ்டம்னு சொல்லலாம். எல்லாம் சமன்படுத்தப்பட்ட ஒரு திட்டம், சமன்படுத்தப்பட்ட கடவுளுடைய மேலாண்மை, அந்த மேனேஜ்மெண்ட்னு சொல்றோம் ஆங்கிலத்துல, மேலாண்மை மிக சரியா இருக்கு. அதுல பாருங்க, இப்ப பூகம்பம் சுனாமி எல்லாம் வருது, யாரெல்லாம் சாவணும்னு விதியோ அவங்க சாவறாங்க. ஒரு 9 மாச குழந்தை 4 நாளா உள்ள பூமியில புதைஞ்சிருந்து அதை மக்கள் போய் காப்பாத்துறாங்க. விதி இருக்கு, அதுக்கு உயிரோட இருக்கணும், கர்மவினை இருக்கு. அந்த கர்மவினையை பகவான் வந்து மிக அருமையாக நடத்துறார் இல்லையா? மிக அருமையாக நடத்தி கொண்டு போகிறார். யாருக்கெல்லாம் நோயில சாகணும்ட்டு விதி இருந்தா, நோயில கஷ்டப்படணும்னு விதி இருக்கும். ஆனாலும் நம்ம வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவை கொண்டு இந்த வாழ்க்கையில முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறோம். முயற்சி பண்ணணும். நோய் வந்தா அதை தீர்ப்பதற்கு நல்வழியை கடைபிடிக்க வேண்டும். முயற்சிகளை செய்யணும்ன்றதுதான் நமக்கு விதிக்கப்பட்டது. அதுக்கு மேல வந்து கட்டுப்படுத்துபவராக அவர் இருக்கிறார். கர்மவினை தான். கர்மவினைக்கு ஏத்த மாதிரி அதை வந்து ஒருத்தருக்கும் ஒரே இரட்டை பிறவிகளாக கூட இருக்கலாம். ஆனா அவங்க கர்மவினை வேற 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 வேற. அவர்களுடைய பர்சனாலிட்டி, அவர்களுடைய ஆளுமையே வேற வேறையாக இருக்கிறது. இந்த பிறவியில நாங்க ஏதாவது மிருகங்களை கொண்டோம்னா அடுத்த பிறவியில எங்களுக்கு அந்த மிருகமே வந்து எங்களை கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். அதெல்லாம் திட்டம் அங்க இங்க ரெக்கார்ட் ஆயிடும். நம்ம இப்ப இந்த இது வந்து பௌதிக வழக்க மாதிரி எல்லாம் கிடையாது. பௌதிகத்துல ஏமாத்துறானே, போய் அங்க கோர்ட்ல ஏமாத்திட்டு ஓடுறானே, எந்த விஷயங்கள்ல நம்ம தப்பிக்கவே முடியாது. நம்முடைய எண்ணங்கள் கூட அங்க ரெக்கார்டிங்ல இருக்கு. அதனாலதான் பக்திய பத்தி சொல்லும் போது சில பக்தர்கள் வந்து 4 பக்தர்கள் எதிர்க்க மட்டும் பக்தி பண்ணுவாங்க. 4 பக்தர்கள் முன்னாடி, இப்ப குரு முன்னாடி மட்டும்தான் அவங்க நல்லா இருப்பாங்க. அப்புறம் அவங்க வீட்டுக்கு போனா இல்ல யாரும் இல்லாத நேரத்துல அவங்க எப்படியோ இருப்பாங்க. அவங்க ஜபம் பண்றாங்களா தெரியாது, இல்ல பக்தர்களுக்கான நியமங்களை கடைபிடிக்கிறார்களா தெரியாது. ஆனால் எல்லா இடத்துலயும் பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறது. இதுல பகவானை எந்த நேரத்திலயும் ஏமாத்த முடியாது, எங்கேயுமே ஏமாத்த முடியாது. பகவான சரணடைஞ்சி பகவான் சொல்றாரு தானே பகவத்கீதை கடைசி ஸ்லோகத்துல, சர்வ தர்மா பரிசுத்தி. அது பகவான சரணடைஞ்சு அவங்களோட வினைகள் எல்லாம் தீர்க்கப்படும் தானே. பகவான சரணடைறதுன்னா என்ன? இனிமேல் நான் தப்பு எல்லாம் செய்ய மாட்டேன்றதும் உண்மை. பகவான சரணடைன்னா நான் சரணடைஞ்சிட்டு என் விருப்பம் போல இருக்கிறேன்னா, சரணடைறதுன்றது வெறும் வார்த்தை அல்ல, செயல். அனுகூல்யன சங்கல்ப பிரதிகூல்யன வார்ஜனம் ரக்ஷிஷ்யதி விஸ்வாசோ கோப்திருத்வே வரணம் ததா ஆத்ம நிக்ஷேப கார்பண்ய ஷட்விதா சரணாகதி. இது வந்து ஒரு பக்தரும் மனப்பாடம் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்லோகம். அந்த சரணாகதி ஸ்லோகத்தை சொல்லும் போது பிரபுபாதர் ஹரிபக்தி விலாசத்துல வர இந்த ஸ்லோகத்தை சொல்றார். இதுக்கு 6 லட்சணங்கள் இருக்கு. இதை நான் பல வகுப்புகள்ல சொல்லி இருக்கிறேன், விவரமா நான் சொல்ல விரும்பல. சரணாகதி லட்சணங்களை நம்ம கடைபிடிக்கணும். கிருஷ்ணர் என்னை காப்பாற்றுவார், கிருஷ்ண பக்திக்கு அனுகூலமான விஷயங்களை செய்வது, கிருஷ்ண பக்திக்கு பாதகமான செயல்களை செய்யாது இருப்பது, கிருஷ்ணர் என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோட வாழறது, கிருஷ்ணரை தவிர வேற யாரையும் நம்பாமல், வேற யாரையும் சரணடையாமல் இருப்பது,
என்னை எப்போதும் பணிவாகவும் தாழ்வாகவும் வைத்துக் கொள்வது, முழுமையாக என்னை அவருக்கு அர்ப்பணிப்பது என்ற இந்த திட்டங்களை நாம செய்யணும். சரணாகதினா வெறும் சரணாகதி, கிருஷ்ணர் பாத்துக்குவார் அப்படிதான் நிறைய பேர் சொல்லிட்டு தெரியுறாங்க. சரணாகதினா நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன், சொல்லப்பட்ட விஷயங்களை செய்யணும், இனி தவறுகளை செய்யாமல் இருக்க வேண்டும், முயற்சியாவது செய்யணும். அதான் சரணாகதி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி, இப்போ ஒரு குடும்பத்துல இப்போ அப்பாவோட குணம் இருக்கு, அம்மாவோட குணம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அது நிஜமா மாதாஜி? ஏன்னா ஒவ்வொரு ஜீவன் தனிப்பட்டது தானே, அது சரியா? அந்த குணங்கள் தனிப்பட்ட ஜீவன் தான். அப்பாவோட குணம் அம்மாவோட குணம் எல்லாம் கூட வரலாம். ஏன்னா அந்த மாதிரிதான் கர்ம வினை, நீங்க பண்ண கர்ம வினைக்கு ஏத்த மாதிரிதான் உங்க அம்மா அப்பா எல்லாம். அதனால அந்த அம்மா அப்பா தான் அந்த குணங்கள் வரும், கண்டிப்பா வரும், அந்த ஜீன்ல இருக்குது, வரும். ஆனால் எப்ப சுய அறிவுக்கு வந்ததுக்கு அப்புறம், இப்போ உதாரணமா அப்பாவோ அம்மாவோ தவறானவர்களா இருந்தா அந்த தவறான குணம், பொய் சொல்றவங்களா இருக்கலாம், பொய்யே பேசுறவங்களா இருக்கலாம். அப்ப அந்த குழந்தையும் பொய்யே பேசுறதா இருக்கும். ஆனா அறிவு வந்ததுக்கு அப்புறம் இதை நான் தொடரக்கூடாதுன்ற மாற்றக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் ஒரு ஜீவனுக்கும் கொடுக்கப்படுது. நீங்க எங்கன்னா பிறந்திருக்கலாம், நீங்க யாரானா இருக்கலாம். ஆனால் இப்போது உங்கள் கர்ம வினையை மாற்றி அமைத்து பக்தி பாதையை தேர்ந்தெடுப்பதற்கான உரிமை உங்களுக்கு உண்டு. நாளை வரக்கூடிய உங்க கர்ம வினைகளை ஒழிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அது தூய்மையா உண்மையா பக்தியை எடுத்துக்கும் போது கர்ம வினையெல்லாம் அழிந்து விடும். அதுதான் திரும்ப திரும்ப தூய பக்தி தூய பக்தி தூய பக்தின்னு சொல்றது. நமக்கு குரு பரம்பரையில கொடுக்கப்பட்ட சாதன பக்தி தொண்டை எடுக்கும் போது கர்ம வினை பூஜ்யமாகிவிடும், பூஜ்யமாயிடும். தீயினால் தூசாகும், அப்படியே தீயில போட்ட தூசு மாதிரி போயிடும். ஆனா அதுக்கு முழு முயற்சி எடுக்கணும், முழுசா சரணடையணும், சொல்லப்பட்ட விஷயங்களை கடைபிடிக்கணும். புரியுதா? மாதாஜி ஹரே கிருஷ்ணா. இப்ப நீங்க சொன்ன மாதிரி மாதாஜி, இப்ப நம்ம பக்தி செய்யற நேரம் நம்ம கிட்ட சின்ன சின்ன மாற்றங்கள் வர நேரமே சுத்தி உறவினர்களால நாம திட்டு வாங்குறோம். இவ மாறிட்டா, இப்படி இவ கொஞ்சம் ஏன் நமக்கு உள்ளுக்கு இருக்கிற ஆக்களோடய இவங்க வேற மாதிரி நடந்து கொள்றாங்க, அந்த மாதிரி. அப்ப அதெல்லாம் மீறிக்கிட்டு அப்ப நம்ம அது நமக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டத்தை வரவழைக்குமே மாதாஜி. நம்ம பக்தி அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. எனக்கு புரிஞ்சிருச்சு, நீங்க கேட்ட கேள்வி எனக்கு புரிஞ்சிருச்சு. அதெல்லாம் மீறி வருவது, இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு காதலன் காதலி இருக்கிறாங்க. பொதுவா இது ரொம்ப பிரசித்தமான ஒரு உதாரணம். நம்ம எல்லாரும் இதுல இருக்கிறவங்க இளமையானவர்கள் யாருன்னு தெரியாது. இளமையான ஒரு பெண் ஆண் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு உலகத்தை பத்தி எந்த கவலையுமே கிடையாது, அவங்க காதல் தான் அவங்களுக்கு முக்கியம் இல்லையா? அப்படி பாக்குறோம்ல. ஒரு திருடன் எடுத்துக்கங்க, ஒரு கொலைகாரன் எடுத்துக்கங்க, இந்த உலகத்துல இருக்கிற இந்த பத்திரிகையாளர்கள் எடுத்துங்க, சினிமா நடிகைகளை எடுத்துக்கங்க, அவங்களுக்கு எல்லாம் அவங்கதான் முக்கியம், மத்ததை பத்தி எதுவுமே கவலைப்படல. கேவலமான இந்த ஜீவாத்மாக்கள் அவங்களுடைய சுயநலம் தான் முக்கியமா இருக்கிறாங்க. கிருஷ்ணரை நேசிப்பதற்காக, கிருஷ்ணருடைய அன்புக்காக நீங்க ஏன் இந்த சொந்த பந்தம் புடிச்சின்னு உக்காந்துனுக்குறீங்க? உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு உயர்ந்த உறவு கிடைச்சது, நீங்க தீட்சை பெற்ற பக்தர், உங்களுக்கு ஆன்மீக குருனுடைய அருட்கடாட்சம் கிடைச்சிருச்சு, உங்களுக்காக பேர் கொடுத்திருக்கிறாரு, உங்களை நம்பி ஆன்மீக வாழ்க்கையை உங்களுக்கு ஒப்படைச்சிருக்கிறாரு. எது நல்லது கெட்டதுன்னு சொல்லக்கூடிய மூத்த பக்தர்களை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். பக்தி இதெல்லாம் இருக்கும்போது இது இல்லையே, அவங்க எதை சொல்றாங்களே இவங்க எதை சொல்றாங்களேன்னு பார்த்தோம்னா உலகம் அப்படித்தான் சொல்ல போகுது. நீங்க நல்லவங்களா இருந்தாலும் உங்களை குறை சொல்லத்தான் போகுது, கெட்டவங்களா இருந்தாலும் குறை சொல்லத்தான் போகுது. நம்ம பக்தர்களா ஆகுறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். இந்த திலக போட்டு முதல்ல திலக போட்டு போனதுக்கு எனக்கு நான் ரொம்ப இளமையில பக்திக்கு வந்திருக்கேன். திலக் போட்டதுக்கு உலகமே பார்த்து எங்க சொந்தக்காரர்ல இருந்து எல்லாரும் சிரிச்சாங்க, இப்பவும் சிரிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய திருமணத்துக்குலாம் நான் பட்டையா நாம போட்டேன், இது எப்படியோ வந்திருக்கு அப்படின்ற மாதிரியே ஒதுக்குறாங்க. கடமைக்கு அங்க போயிட்டு அப்படி பண்ணிட்டு நான் அதுக்காக பயப்படுறதே கிடையாது, பயப்படவே மாட்டேன். நான் ஏன் பயப்படணும்? நான் யாருக்காக வாழறேன்? எனக்கு எது முக்கியம்? நான் ஏன் பயப்படணும்? நான் இதை போட்டுக்குவேன் தைரியமா. நிறைய பக்தர்கள் வேலைக்கு போற வெளிநாட்டு பக்தர்கள் எல்லாம் திலக்கெல்லாம் போட்டுக்கவே மாட்டாங்க. என்னுடைய கணவர் சவுதி அரேபியா தவிர மற்ற எல்லாத்துலயும் தைரியமா திலக் போட்டார், கண்டி மாலை போட்டார்.
இந்த தைரியம் பக்தர்களுக்கு வர வேண்டும். இவங்க என்ன ஏத்துப்பாங்களா? என்ன வந்து வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் எப்படி நடத்துனாங்க தெரியுமா? அவ்வளவு கேவலமா நடத்துவாங்க. நான் பயப்படல. எனக்குன்னு ராஜ்யம் இருக்கு, எனக்கு கடவுளுடைய ராஜ்யத்தில் இடம் இருக்கிறது. இவங்க எப்படி நடத்தினா எனக்கு என்ன? அது சொந்தங்களாக இருந்தாலும் பயப்பட வேண்டாம், உங்களுக்கு வேற சொந்தங்களை கொடுப்பாங்க. பக்திக்கு ஆரம்பத்துல நான் வந்தப்ப என்னுடைய குருதேவர்கிட்ட நான் புலம்பினேன். ஏன்னா என்னுடைய பௌதிகமான நண்பர்கள், பௌதிகமான உறவினர்கள், இவங்கெல்லாம் இந்த புலம்பல் எனக்கு இருந்தது. அப்ப அவர் சொன்னார், உனக்கு இதை விட நல்ல உறவுகள் கிடைக்கும், இதை விட உண்மையான உறவுகள் உனக்கு கிடைக்கும் அப்படின்னாரு. அதை நம்பினேன். இன்னைக்கு பக்தர்கள் மிகப்பெரிய சமுதாயமே எனக்கு இருக்கு. அதனால நமக்கு உனக்கு தாய் இல்லையா, தந்தை இல்லையா, அக்கா இல்லையா, தங்கச்சி இல்லையா, அண்ணன் இல்லையா, தம்பி இல்லையா, கவலைப்பட வேணாம். எல்லா உறவுகளையும் கிருஷ்ணர் கொடுக்கிறார். நம்முடைய உண்மையான உறவுகள் ஆன்மீக உலகத்துல காத்திருக்கிறாங்க. இதை ஒரு பக்தர் ரொம்ப அழகா சொன்னாரு. நம்ம எல்லாம் சைத்தன்ய சரிதாமிர்தம் படிக்கிறோம். அதுல வந்து சைத்தன்ய சரிதாமிர்தத்துல எல்லா பக்தர்களையும் பிரபுபாதர் அறிமுகப்படுத்துறாரு. ஏன் தெரியுமா? நாம எல்லாம் திரும்ப அங்கதான் போக போறோம். அங்க நம்மளெல்லாம் அவங்க எல்லாம் வரவேற்க போகிறாங்க. வந்துட்டீங்களா, வாங்க, இவ்வளவு நாளா எங்களெல்லாம் மறந்துட்டு கீழே பௌதிக உலகத்துல ஆட்டம் போட்டு வந்திருக்கிறீங்களே, இப்ப வந்துருங்க, திரும்பி போகாதீங்கன்னு காவலோட நம்முடைய உண்மையான உறவுகள் மேல இருக்கிறாங்க. இங்கேயும் இருக்கிறாங்க. அவர்கள்லாம் பக்தர்கள். அதனால இந்த உறவுகளை வேண்டணும். அது நமக்கு இப்ப கிடைக்கல. இப்ப நீங்க வந்து பக்தர்கள் உறவும் நிறைய இல்லை, உங்களுக்கு தெரியும் எனக்கு. ஆனா அது வரும், ஒரு காலம் வரும். அப்ப வந்து பக்தர்களா இருப்பாங்க, உங்களை சுத்தி பக்தர்களா இருப்பாங்க, நீங்க பக்தர்களோட இருப்பீங்க. இல்ல உங்களை வெறுப்பவர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள். புரிந்து கொள்ளலைன்னா கவலையே படாதீங்க, கவலையே படாதீங்க. இது ஒரு கவலை. இந்த கவலை வந்து ஒரு அனாவசியமான கவலை. இப்பதான் படிச்சோம், மணல் வந்து சேர்ற மாதிரி உறவுகள்லாம் அம்மா அப்பா குழந்தைகள் கணவர் மனைவி இப்படி இருக்கிற உறவுகள்லாம் ஆற்றுல வர சக்கைகள் இப்படி சேர்ந்த மாதிரி ஒரு அலை அடிச்சவனே அது பிரிஞ்சிரும். அவ்வளவுதான். இந்த உலகத்துல சக பயணிகள் அவர்கள், அவ்வளவுதான். அதனால அவங்கள பற்றி ரொம்ப அதிகமாக ஜபத்துல கவனம் பண்ணுங்க. உங்களுக்கு அருமையான குடும்பம் இருக்கிறது, குடும்பமே பக்தர்களாக இருக்கிறார்கள், அதுல கவனம் பண்ணுங்க. உறவினர்களை பற்றி அதிகம் கவலைப்படாதீர்கள். ஒருவேளை அவங்கதான் உங்களுக்கு அன்னதாத்தான்னா சாப்பாடு கொடுக்குறவங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுப்பேன். இல்லை, அவர்கள் இல்லை, உங்க அன்னதாத்தா உங்க வீட்டுல உங்க கணவர், அவர் நல்ல பக்தர், அப்புறம் ஏன் கவலை பண்ணணும்? ஒரு பெண்ணுக்கு கணவன் தாங்க முக்கியம். அந்த கணவர் நல்லா இருக்கிறார் உங்களுக்கு, நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. அவர் பக்தர், குழந்தைகள் பக்தர்கள், எதுக்கு கவலை பண்ணணும்? மற்ற உறவுகள்லாம் பரவாயில்ல, நல்லா கவனிச்சுக்கங்க. வந்தா பிரசாதம் போடுங்க, கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. ஓகே மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. வகுப்பு முடிச்சிடலாம். நாளைக்கு சந்திப்போம். வாஞ்சா கல்பதருப்யஸ்ய கிருபா சிந்துப்யேவ பதிதானம் பாவனேம். ஹரே கிருஷ்ணா.